ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் கீதா தஷ்வந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு கேக் தாங்க செய்ய போகிறோம். வாங்க, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கு, அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டாச்சுங்க. இப்போ அது கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம முட்டை வாசம் தெரியாதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம அதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடித்து வச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. மைதா கொஞ்சம் போட்டாச்சுங்க. நம்ம கூட பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சல் ஊற்றிக்கலாம். ஊற்றி விஸ்கரை வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ விஸ்கரை வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் தடவிருக்குங்க. இதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு எல்லா பக்கம் பரவாட்டி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மைதா மாவு போட்டு எல்லா பக்கம் பரவாட்டி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுல ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு தட்டிக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் வர அப்படி பார்த்துக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணது பாத்திரத்தில் ஊற்றியாச்சுங்க. ஒரு தட்டிக்கோங்க. மேலே பபிள்ஸ் எல்லாம் வர அப்படி பார்த்துக்கோங்க. குக்கரை வச்சு உப்பு போட்டிருக்கோங்க. நம்ம இப்போ இந்த இதில் தான் வைக்க போகிறோம். இந்த இதெல்லாம் வச்சு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கேக் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் சூடானதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.